கிடைக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிந்தாமணி நீ வருவ நான் எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிச்சி வருவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஆமா, உன்னுடைய மாமியாரோட கடை இல்லாம பண்ணது நான் தான். நேரடியா சவால் விடுறேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் முத்து உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நீங்க பணம் இருக்குன்றதுக்காக எப்படினாலும் நீங்க பேசுவீங்களான்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் கோபப்பட்டும் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, இங்க இந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு தொல்லையும் நான் கொடுக்க கூடாதுன்னா உன் பொண்டாட்டியே இந்த பிசினஸ்ல இருந்து விலகு சொல்லுன்றாங்க. அதெல்லாம் முடியாது. நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களை விட 100 மடங்கு பெரிய ஆளா என் பொண்டாட்டி வருவா. அவகிட்ட நேர்மை இருக்கு, நியாயம் இருக்கு. அதை பார்த்து நீங்க எதுக்காக பயந்து ஓடுறீங்க? அதுக்காக இப்படி கேவலமான வேலையெல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லி பேசிட்டே இருக்காங்க. அப்ப சிந்தாமணியோட அடியாளுங்க யாரோ ரோகிணின்றவங்க உங்களுக்கு கால் பண்றாங்கன்னு சொன்னது சந்தேகமா இருந்தது கன்ஃபார்மே ஆயிடுது. இதை நீங்க மட்டும் செய்யல, கூட யாரோ ஒரு கூட்டாளியை வச்சு செஞ்சிருக்கீங்கன்றது நல்லா தெரியுது. உண்மையை மட்டும் கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு முத்து கோவமா கிளம்பி மீனா கிட்ட போயிட்டு, மீனா சந்தேகப்பட்டது எல்லாமே உண்மைதான். சிந்தாமணி கூட சேர்ந்து பார்லர் அம்மாவும் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்காங்க. எந்த ஆதாரமும் இல்லாம ரோகிணி மேல எப்படி பழிய போட முடியும்? நான் பேசிட்டு இருக்கும் போது அதே சிந்தாமணியோட அடியால் ரோகிணின்றவங்க கால் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? ரோகிணின்றது இவங்க மட்டுமா? எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. சரி மீனா, நீ நம்பாம இருக்க இல்ல, நான் ஆதாரத்தை எடுத்துட்டு காட்டுறேன், அப்பவாது நீ நம்புவியான்னு நான் பாக்குறேன். அப்புறம் நீ வச்சிருக்க ரோகிணி மேல இருக்க நம்பிக்கை என்ன ஆகுது நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு முத்து ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இப்ப முத்து உண்மையை கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.